ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 3.2ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதாவது இங்கே விடுபட்டிருக்கு பார்த்தீங்களா, இதில் என்ன வரும் அதை தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? பாருங்க, எப்போவுமே சமத்துக்கு அடுத்து இந்த மாதிரி கோடு இருந்துன்னா இதில் நம்பர் வரும், ஏதாவது ஒரு நம்பர் வரும். அதுக்கு எப்போவுமே நம்ம இதை சால்வ் பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும். கரெக்டு தானே? அப்போ நான் இதை கேன்சல் பண்ணலாம். இது இங்கே 2ஆம் வாய்ப்பாடி கேன்சல் ஆகும். 2 2 9 2 18. இனி கீழே ஒன்றுனா அதை எழுதிக்காண்டா. இனி மேலே பாக்கி என்னது 9 இருக்குது. அப்போ இந்த கோடில் என்ன வரும்? 9ன்னு வரும். இனி இதை கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இங்கே எம் இருக்குது, இங்கே எம், இங்கே எம். அப்போ பாக்கி எது இல்லை? எண்ணு தான் இங்கே இல்லை. கரெக்டு தானே? அப்போ இந்த இடத்துல எண்ணு வரும். அதை கண்டுபிடிக்கணும். அப்போ எண்ணை மட்டும் இங்கே எழுதிக்கலாம். முதல் இந்த கோடு, அடுத்து சமம், இங்கே எண்ணின் அடுக்கு 5 இருக்குது. இனி இது வகுத்தல்ல இருக்குது. சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கெல்லாம் மாறும். இதில் எண்ணின் அடுக்கு 3 எண்ணு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அதை மட்டும் எழுதிக்கோங்க. இதுக்கு அடுத்து இங்கே பெருக்கல், சரிங்களா? இங்கே எண்ணு, இங்கே எண்ணு. அப்போ எண்ணை ஒரு வாட்டி எழுதிக்கணும். இது பெருக்கல்ல இருக்கிறதுனால அடுக்க கூட்டணும். 5 3 கூட்டினா 8. அப்போ இதில் என்ன வரும்? எண்ணின் அடுக்கு 8. இங்கே 9 வரும். எழுதிக்கலாம். எண்ணின் அடுக்கு 8, இங்கே 9. இனி செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். இப்போ சால்வ் பண்ணலாமா? பாருங்க, என்னோட அடுக்கில் என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்போ எழுதிருங்க. என்னோட அடுக்கில் இங்கே கோடு இருக்குது. அடுத்து இந்த சைடு என்னோட அடுக்கை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன மட்டும் எழுதிருங்க. இனி இது வகுத்தல்ல இருக்குது. அங்கே போச்சுன்னா பெருக்கெல்லாம் மாறும். பெருக்கல் போட்டுக்கிட்டு இதில் என்னோட அடுக்கில் 6 இருக்குது. ஓகே, இதுக்கு அடுக்கில் எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, பெருக்கல்னா என்ன பண்ணுவோம்? அடுக்க கூட்டுவோம். 1 6 கூட்டினா 7. அப்போ என்னோட அடுக்கில் என்ன வரும்? 7ன்னு வரும். இதுக்கு அடுத்து எம்மோட அடுக்கையும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கலாம். எம்மோட அடுக்கில் 5 இருக்குது. இனி சமம், இங்கே எம்மோட அடுக்கில் 2 இருக்குது. இனி வகுத்தல்ல இருக்குது. அங்கே போச்சுன்னா பெருக்கலாக மாறும். இங்கே எம்மோட அடுக்கில் எதுவும் இல்லை, அதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், பெருக்கல், அப்போ கூட்டணும். இங்கே 5 இருக்குது, இங்கே 2. 2க்கு கூட எதை கூட்டினா 5 வரும்? 3 கூட்டினா. சரிங்களா? பாருங்கள், 2 3 கூட்டினா 5. அப்போ இந்த இடத்துல 3 வரும். இனி இதை கண்டுபிடிக்கணும். இங்கே நம்மளுக்கு LMN, அதே மாதிரி LMN, இங்கே LMN. அப்போ இது 3 இருக்குது. எது இல்லை? நம்பர் இல்லை. இந்த 2 மட்டும் இல்லை. மேலே ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா கேன்சல் பண்ணலாம். ஆனால் இங்கே மேலே எந்த நம்பரும் இல்லை. அப்போ இந்த 2 அப்படியே வந்துடும். ஓகே, இதில் 2 வரும். இதோட அடுக்கில் 7, இதோட அடுக்கில் 3 எழுதிக்கலாம். இங்கே 2, இதோட அடுக்கில் 7, இங்கே 3. இனி தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ சமத்துக்கு அடுத்த ஒரு கோடு இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதில் நம்பர் வரும். பாருங்கள், இங்கே 42, இங்கே 6. அப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? 6ஆம் எப்படி கேன்சல் ஆகும்? 1 6 6, 7 6 42. கீழே 1ன்னு அதை எழுதிக்காண்டா. மேலே அப்போ என்னது இருக்குது? 7. இந்த கோடில் 7 வரும். இனி இதே மாதிரி பியோட அடுக்கு கண்டுபிடிக்கலாமா? இங்கே என்னது இருக்குது? பியோட அடுக்கில் 5 இருக்குது. இனி சமம், இங்கே பி அடுக்கில் எதுவுமே இல்லை. இதோட அடுக்கை தான் கண்டுபிடிக்கணும். இனி வகுத்தல் இருக்கிறது. அங்கே போச்சுன்னா பெருக்கெல்லாம் மாறும். B². இப்போ பாருங்கள், நடுவில் பெருக்கல், அப்போ கூட்டணும். 2க்கு கூட எதை கூட்டினா 5 வரும்? 3 கூட்டினா. 3 2 கூட்டினா 5. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 3ன்னு வரும். ஓகே, இனிமேல் இதை கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், A அடுக்கு 4, A அடுக்கு 4. அப்போ சேமாக இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே அது வராது. இதுக்கு அடுத்து B இங்கே இருக்குது. சரிங்களா? பாக்கி இங்கே எது இல்லை? இதில் C² இருக்குது, ஆனால் இங்கே இல்லை. சரிங்களா? அப்போ அந்த C² அப்படியே வரும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல C² வரும், இங்கே 7 வரும், இதோட அடுக்கில் 3 எழுதிக்கலாமா? இங்கே C², இங்கே 7, இதோட அடுக்கில் 3. இவ்வளோ தான் அந்த சம். ரெண்டாவது கொஸ்டின், சரியா அல்லது தவறா என கூறுக. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இதை சுருக்கும் போது நம்மளுக்கு ஆன்சர் இது கிடைக்கணும். சரிங்களா? ஓகே, இதை எடுத்து எழுதிருங்க. 8x³ × y. இனி வகுத்தலுக்கு பதில் பை அப்படின்னு எழுதிக்கலாம். இனி 4x² இங்கே கீழே எழுதிக்கணும். 4x² = இப்போ இதை சுருக்குங்க. இது ரெண்டுமே 4ஆம் எப்படி கேன்சல் ஆகும்? 1 4 4, 4 8. அப்போ மேலே பாக்கி 2 இருக்குது. கீழே 1ன்னா எழுதிக்காண்டா. இனி இங்கே எக்ஸு, இங்கே எக்ஸு சேமாக இருக்கிறதுனால எக்ஸை ஒரு வாட்டி எழுதிக்கணும். இது வகுத்தல்ல இருக்குது. அப்போ அடுக்க கழிக்கணும். பெருக்கல்ல இருந்தால் அடுக்க கூட்டணும். இது வகுத்தல்ல இருக்குது. அப்போ கழிக்கலாமா? 3லேருந்து 2 கழிச்சா 1. அடுக்கில் 1ன்னு அதை எழுதிக்காண்டா. இனி ஒய் இங்கே மட்டும்தான் இருக்குது, கீழே இல்லை. அப்போ இந்த ஒய்யை அப்படி எடுத்து எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், சுருக்குன்னு என்ன கிடைக்குது? இதே தான் இங்கே கிடைக்குது. அப்போ இந்த கூற்று சரி எழுதிக்கலாம். சரி. இனி செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம்.
ஓகே, கொஸ்டின் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கலாம். 7ab³. இனி வகுத்தலுக்கு பதில் பைன்னு போட்டுருங்க. கீழே 14ab. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 1 7 7 7 14. 7ஆம் வாய்ப்பாடு கேன்சல் பண்ணியிருக்கோம். அடுத்து இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது. அப்போ கேன்சல் ஆகிடும். ஓகே, இனிமேல் பாக்கி உள்ளதை எழுதிக்கலாம். மேலே ஒன்றுனா எழுதிக்காண்டா. இங்கே என்னது இருக்குது? பி இருக்குது. இங்கேயும் பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது. அப்போ பியை ஒரு வாட்டி எழுதணும். இதோட அடுக்கில் எதுவும் இல்லை, அப்போ 1. இது வகுத்தல்ல தானே இருக்குது, அப்போ கழிக்கலாம். 3லேருந்து 1 கழிச்சா 2. இனி பைக்கு கீழே என்னது இருக்குது? 2 இருக்குது. பாக்கி உள்ளதை எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சுருக்குனா இது கிடைக்குது. ஆனால் கொஸ்டினில் இது கிடைக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தவறாக கொடுத்துருக்காங்க. அப்போ எழுதிக்கலாம். இந்த கூற்று தவறு. 3வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே வகுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். 27y³. அடுத்து வகுத்தல் 3 × y. இப்போ சால்வ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு 27y³ அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி வகுத்தல்னா பை போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து இந்த 3y கீழே எடுத்து எழுதிருங்க. இப்போ இது கேன்சல் பண்ணலாமா? 3 எப்படி கேன்சல் ஆகும்? 1 3 3, 9 3 27. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே பாக்கி என்னதுக்கு? 9. கீழே 1னா எழுதிக்காண்டாம். இனி இங்கேயும் ஒய், இங்கேயும் ஒய். ஒரு வாட்டி ஒய்யை எழுதிருங்க. இது இப்போ வகுத்தல்ல இருக்குது. அப்போ அடுக்க கழிக்கணும். இதோட அடுக்கில் எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். கழிங்க. 3லேருந்து 1 கழிச்சா 2. இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். x³ y² வகுத்தல் x² × y. சால்வ் பண்ணலாம். முதல் இதை எடுத்து எழுதிருங்க. x³ × y². வகுத்தலுக்கு பதில் பை போட்டுருங்க. இனி கீழே x² × y. இனி பாருங்க, இங்கே x, இங்கே x. ஒரு வாட்டி எழுதிருங்க. அடுக்க கழிக்கலாம். 3லேருந்து 2 கழிச்சா 1. அடுக்கில் 1னா எழுதிக்காண்டாம். இனி இங்கேயும் ஒய், இங்கேயும் ஒய். ஒய்யை ஒரு வாட்டி எழுதிருங்க. இதோட அடுக்கில் எதுவும் இல்லை, அப்போ 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ கழிங்க. 2லேருந்து 1 கழிச்சா 1. அடுக்கில் 1னா எழுதிக்காண்டாம். அப்போ இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் எழுதிக்கிறேன். 45 x³ y² z⁴ வகுத்தல். இனி -15 x y z. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் இதை எடுத்து எழுதிருங்க. 45 x³ y² z⁴ வகுத்தலுக்கு பதில் பை போட்டுருங்க. இனி இதை கீழே எழுதிக்கலாம். -15 x y z. ப்ராக்கெட்டோட நீங்கள் போடாண்டாம். இப்போ கேன்சல் பண்ணலாமா? இது 2 5ஆம் எப்படி கேன்சல் ஆகும்? I3 15. அடுத்த I9 45. இனி 3ஆம் எப்படி கேன்சல் ஆகும்? 1 3 3, 3 3 9. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே பாக்கி 3 இருக்குது. கீழே மைனஸ் இருக்குது. அப்போ இந்த மைனஸை மேலே எழுதிருங்க. ஒரு மைனஸ்னால் அது அப்படியே வந்துடும். இனி இங்கே எக்ஸு, இங்கே எக்ஸு. ஒரு வாட்டி எழுதிருங்க. இதோட அடுக்கில் எதுவும் இல்லை, அப்போ 1. 3லேருந்து 1 கழிச்சா 2. இனி இங்கேயும் ஒய், இங்கேயும் ஒய். அடுக்கில் எதுவும் இல்லாட்டா 1. கழிங்க. 2லேருந்து 1 கழிச்சா 1 தான். அடுக்கில் 1னா எழுதிக்காண்டாம். இனி இங்கேயும் இசட், இங்கேயும் இசட். இசட்டை ஒரு வாட்டி எழுதிக்கணும். இதோட அடுக்கில் எதுவும் இல்லை, அப்போ 1. கழிக்கலாமா? 4லேருந்து 1 கழிச்சா 3. இதுதான் இதோட ஆன்சர். ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். 3xy². அடுத்து வகுத்தல் 9xy. இப்போ இதை நான் விரிவுபடுத்த போகிறேன். அடுக்கில் 2னா இந்த 3க்குமே அது பொதுவு. முதல் 3 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 9. அடுக்கில் 2, அப்போ 3 2 வாட்டி எழுதணும். 3 3 9. இனி எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் தான். அதுக்கடுத்து ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் y². இனி வகுத்தலுக்கு பதில் பை. இனி கீழே 9x × y. இப்போ இந்த 9 கேன்சல் ஆகிடும். அடுத்து இங்கேயும் எக்ஸு, இங்கேயும் எக்ஸு. ஒரு வாட்டி எழுதிருங்க. இதில் எதுவும் இல்லை, அப்போ 1. 2லேருந்து 1 கழிச்சா 1 தான். அடுக்கில் 1னா எழுதிக்காண்டாம். இங்கேயும் ஒய், இங்கேயும் ஒய் எழுதிருங்க. இதோட அடுக்குலேயும் எதுவுமே இல்லை, அப்போ 1. 2லேருந்து 1 கழிச்சா 1. அப்போ அடுக்கில் 1னா எழுதிக்காண்டாம். இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். 4வது கொஸ்டின் பார்க்கலாம். சுருக்குக. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். 3m² / m கூட்டல் 2m⁴ / m⁴. இப்போ சால்வ் பண்ணலாமா? இங்கே மேலே மட்டும் நம்பர் இருக்குது. அப்போ அந்த நம்பரை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஏன்னா கீழே இல்லை. கீழே இருந்தால் தான் கேன்சல் பண்ண முடியும். ஓகே, அடுத்து இங்கேயும் இங்கேயும் சேமாக இருந்துன்னா அதை ஒரு வாட்டி எழுதிக்கணும். இனி இது வகுத்தல்ல இருக்குது. அப்போ அடுக்க கழிக்கணும். அதை மறக்கக்கூடாது. எம்மோட அடுக்கில் எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். கழிங்க. 2லேருந்து 1 கழிச்சா 1. அடுக்கில் 1ன்னா அதை எழுதிக்காண்டாம். இனி நடுவில் கூட்டல். இங்கே மேலே மட்டும் தான் நம்பர் இருக்குது, எடுத்து எழுதிருங்க.
இங்கே எம் இங்கே எம்மை ஒரு வாட்டி எழுதிக்கலாம். இப்போ கழிங்க. 4லேருந்து 3 கழிச்சா 1, அடுக்கில் 1னா எழுதிக்காண்டாம். இப்போ இங்கே எம் ரெண்டுமே என்னது சேமாக இருக்குது. அப்போது நடுவில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். நடுவில் ப்ளஸ் இல்லாட்டா மைனஸ் இருந்துன்னா இதுக்கு முன்னாடி உள்ளதை நீங்கள் சால்வ் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ முன்னாடி உள்ளதை கூட்டுங்க. 3ஐயும் 2ஐயும் கூட்டினா 5. இனி இங்கே 2லேயும் எம் இருக்குது. அப்போ அந்த எம்மை ஒரு வாட்டி தான் எழுதணும். இது நடுவில் பெருக்கல் இருந்துன்னா இதோட அடுக்க கூட்டணும். சரிங்களா? இது வகுத்தல் அப்படின்னு இருந்துன்னா அடுக்க கழிக்கணும். ஆனால் இங்கே நடுவில் ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இல்லாட்டா மைனஸ் இருந்துன்னா இதுக்கு முன்னாடி உள்ள நம்பரை தான் சால்வ் பண்ணணும். இதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இப்போ இதோட ஆன்சர் 5m. இது செகண்ட் சப்டிவிஷன். கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். 14 p/5 q கியூப் டிவைடட் பை 2p² இன்டு q மைனஸ் 12 p கியூப் q அடுக்கு 4 டிவைடட் பை 3q². ஓகே, இப்போ கேன்சல் பண்ணலாமா? 2 2 7 2 14. ரெண்டாவை எப்படி கேன்சல் பண்ணியிருக்கோம். அப்போ மேலே பாக்கி 7 இருக்குது. கீழே 1னா எழுதிக்காண்டாம். இனி இங்கேயும் p பியை ஒரு வாட்டி எழுதிருங்க. வகுத்தல் இருக்குது, அப்போ கழிக்கலாம். 5லேருந்து 2 கழிச்சா 3. இனி இங்கேயும் q ஒரு வாட்டி எழுதிருங்க. இதோட அடுக்கில் எதுவும் இல்லை, அப்போ 1 இருக்குன்னு அர்த்தம். கழிங்க. 3லேருந்து 1 கழிச்சா 2. இனி நடுவில் மைனஸ். அடுத்து இது 3ஆம் எப்படி கேன்சல் ஆகும். 1 3 3, 4 3 12. அப்போ மேலே பாக்கி 4 இருக்குது. இனி p கியூப் மேலே மட்டும் தான் இருக்குது, கீழே இல்லை. அப்போ மேலே உள்ளதை அப்படியே எழுதிக்கணும். p கியூப். அடுத்து q இங்கே இருக்குது. ஒரு வாட்டி எழுதிருங்க. அடுக்க கழிக்கலாம். 4லேருந்து 2 கழிச்சா 2. இப்போ பாருங்க, p கியூப் இன்டு q². அதே மாதிரி p கியூப் இன்டு q². ரெண்டுலேயும் சேமாக இருக்கா? நடுவில் மைனஸ். அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள நம்பரை கழிக்கணும். நடுவில் மைனஸ், அப்போ கழிங்க. 7லேருந்து 4 கழிச்சா 3. அடுத்து இதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். p கியூப் இன்டு q². சரிங்களா? அதை ஒரு வாட்டி அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். 5வது கொஸ்டின் பார்க்கலாம். வகுக்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். 32y² மைனஸ் 8y இன்டு z. அடுத்து வகுத்தல் 2 இன்டு y எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், முதல் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 32y² மைனஸ் 8y இன்டு z. இங்கே வகுத்தல் இருக்குது, அப்போ பை போட்டுக்கிட்டு இதை கீழே எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், கீழே இருக்கக்கூடிய 2y ரெண்டுக்குமே பொதுவாக இருக்குது. அப்போ இதை தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாம். முதல் இதை எடுத்து எழுதிக்கலாம். 32y². இனி இதுக்கு கீழே 2y எழுதிக்கலாம். நடுவில் மைனஸ். அடுத்து இங்கே 8y இன்டு z. இதுக்கு கீழேயும் 2y. இதை தனியாக எடுத்து எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், 2ஆவை எப்படி கேன்சல் ஆகும். 2 2. இனி 3ல் 2 ஒரு வாட்டி தான் இருக்குது. 2 2. 3லேருந்து 2 கழிச்சா 1. இது இப்போ 12ஆக மாறும். அப்போ 12ல் 2 6 வாட்டி. 6 2 12. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே பாக்கி 16 இருக்குது. கீழே 1னா எழுதிக்காண்டாம். இனி இங்கேயும் ஒய்யை ஒரு வாட்டி எழுதிருங்க. இது இப்போ வகுத்தல்ல இருக்குது. அப்போ அடுக்க கழிக்கணும். இதோட அடுக்கில் எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். கழிங்க. 2லேருந்து 1 கழிச்சா 1. அடுக்கில் 1னா அதை எழுதிக்காண்டாம். இனி இங்கே மைனஸ். இது இப்போ 2ஆவை எப்படி கேன்சல் ஆகும். 2 2 4 2 8. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே 4 இருக்குது. அடுத்து இங்கேயும் ஒய் சேமாக இருந்தால் கேன்சல் பண்ணிடுங்க. இனி பாக்கி இசட் மட்டும்தான் இருக்குது. இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இதை எடுத்து எழுதிருங்க. 4m² இன்டு n³ கூட்டல் 16 m/4 n². அடுத்து மைனஸ் m இன்டு n. இனி வகுத்தல். அப்போ பை போட்டுருங்க. போட்டுக்கிட்டு 2m இன்டு n இப்படி எழுதிருங்க. இப்போ இது இந்த 3க்குமே பொதுவு. அப்போ தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு 4m² n³ பைக்கு கீழே இதை எடுத்து எழுதிருங்க. 2m இன்டு n நடுவில் கூட்டல். அடுத்து இதை எடுத்து எழுதிக்கலாம். 16 m/4 n² பைக்கு கீழே 2m இன்டு n. இனி மைனஸ். இங்கே m இன்டு n இருக்குது. இதுக்கு கீழேயும் 2m இன்டு n எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், 2ஆ எப்படி கேன்சல் ஆகும். 2 2 2 4. அப்போ மேலே பாக்கி 2 இருக்குது. இனி இங்கேயும் m ஒரு வாட்டி எழுதிருங்க. வகுத்தல்ல இருக்குது. அப்போ அடுக்க கழிக்கலாமா? இதோட அடுக்கில் எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். 2லேருந்து 1 கழிச்சா 1. அடுக்கில் 1ன்னு எழுதிக்காண்டாம். இனி இங்கேயும் n ஒரு வாட்டி எழுதிருங்க. இதோட அடுக்கில் எதுவும் இல்லை, அப்போ 1. கழிங்க. 3லேருந்து 1 கழிச்சா 2.
இனி கூட்டல், இங்கேயும் கேன்சல் பண்ணலாம். 1 2 2, 8 2 16. அப்போ மேலே பாக்கி என்னது இருக்குது? 8 இருக்குது. இனி இங்கேயும் ஒரு வாட்டி எழுதிருங்க. இதோட அடுக்கில் எதுவும் இல்லை, அப்போ 1 கழிங்க. 4லேருந்து 1 கழிச்சா 3. இனி இங்கேயும் ஒரு வாட்டி எழுதிக்கலாம். இதோட அடுக்கில் எதுவும் இல்லை, அப்போ 1 கழிங்க. 2லேருந்து 1 கழிச்சா 1, அடுக்கில் 1ன்னு எழுதிக்காண்டாம். இனி மைனஸ், இங்கே mn இருக்குது, அதே மாதிரி கீழே mn இருக்குது. கேன்சல் பண்ணுங்கள். சேமாக இருந்ததுன்னா கேன்சல் பண்ணலாம். அப்போ கீழே 2 மட்டும் இருக்குது, மேலே எதுவுமே இல்லை. மேலே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். கீழே 2, அப்போ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் எழுதிக்கிட்டேன். இப்போ எழுதிக்கலாமா? 5x × y² மைனஸ் 18x² × y³ கூட்டல் 6x × y வகுத்தல், அதுக்கு பதில் பைன்னு எடுத்து எழுதிருங்க. அடுத்து 6x × y சமம் போட்டுக்கலாம். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இதை தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாம். இதை எடுத்து எழுதிருங்க. 5x × y², அதுக்கு பைக்கு கீழே 6x × y. இனி நடுவில் மைனஸ், இங்கே 18x² y³ அதுக்கு கீழே 6x × y கூட்டல், இங்கே 6x × y இருக்குது, அதுக்கு கீழேயும் 6x × y. இப்போ பாருங்கள், இங்கே நம்ம கேன்சல் பண்ண முடியாது. எந்த வாய்ப்பாட்லையும் இது ரெண்டும் சேமாக வராது. அப்போ எடுத்து எழுதிக்கலாமா? 5 / 6. இனி இங்கே எக்ஸ் சேமாக இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடும். அடுத்து ஒய்யை பாருங்கள், ரெண்டுலேயும் ஒய் இருக்குது. அப்போ ஒய்யை ஒரு வாட்டி எழுதிக்கணும். இனி வகுத்தல்ல இருக்குது, அப்போ கழிக்கலாமா? இதோட அடுக்கில் எதுவும் இல்லை, அப்போ 1 கழிங்க. 2லேருந்து 1 கழிச்சா 1, அடுக்கில் 1ன்னு எழுதிக்காண்டாம். இனி மைனஸ், இங்கே கேன்சல் பண்ணலாம். 6ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 1 6 6, 3 6 18. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ அந்த 3 அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இனி இங்கே எக்ஸை ஒரு வாட்டி எழுதிருங்க. கழிக்கலாம். இதோட அடுக்கில் எதுவும் இல்லை, அப்போ 1. 2லேருந்து 1 கழிச்சா 1, அடுக்கில் 1ன்னு எழுதிக்காண்டாம். இனி இங்கேயும் ஒய் ஒரு வாட்டி எழுதிருங்க. இதோட அடுக்குலேயும் 1 கழிங்க. 3லேருந்து 1 கழிச்சா 2. அடுத்து கூட்டல், இங்கே 6xy இருக்குது, அதே மாதிரி கீழேயும் 6xy ரெண்டுமே சேமாக இருக்கனால கேன்சல் பண்ணலாம். அப்போ இதில் எதுவுமே பாக்கி இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். இதுதான் இதோட ஆன்சர். ஃபோர்த்து சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். எழுதிக்கிறேன். 81. அடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத எடுத்து எழுதிருங்க. p/4 q² r³ கூட்டல் 2 × p³ q³ r² மைனஸ் 5 p² q² அடுத்து இங்கே ஸ்கொயர் வரும் r². இப்போ இங்கே வகுத்தல் இருக்குது, வகுத்தல்னாலே பை போட்டுக்கணும். சரிங்களா? பைக்கு அடுத்த உள்ளதை கீழே எழுதிக்கணும். இதை விரிவுபடுத்தி எழுதலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இனி 3 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 9. அடுக்கில் 2னா இந்த 3 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 3 3 9. இனி p இருக்கு, எழுதிருங்க. இங்கே ஸ்கொயர், அப்போ p². p² மதிப்பு p² தான். அடுத்து q இருக்கு, q² மதிப்பு q². அடுத்து r இருக்கு, அப்போ r² மதிப்பு r² தான். இப்போ பாருங்க, பிராக்கெட்னாலே பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ கேன்சல் பண்ணலாமா? இது ரெண்டும் 9ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 9 9, அடுத்து 9 81. இனிமே கேன்சல் பண்ண முடியாது. பாக்கி வெளியே 9 இருக்கு. இப்போ இதை தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாம். முதல் இதை எடுத்து எழுதிக்கலாம். p/4 q² r³. இப்போ பைக்கு கீழே உள்ளதை இங்கே எடுத்து எழுதிக்கலாம். 1ன்னு எழுதிக்காண்டாம். பாக்கி உள்ளதை எடுத்து எழுதிருங்க. p² q² r². அடுத்து கூட்டல், இனி இதை எடுத்து எழுதிருங்க. 2 p³ q³ r². அடுத்து பைக்கு கீழே உள்ளதை எழுதிக்கலாம். p² q² r². இனி மைனஸ், இதை எடுத்து எழுதிருங்க. 5 p² q² r². பைக்கு கீழே இதை எடுத்து எழுதிக்கலாம். p² q² r². ஓகே, இதை சால்வ் பண்ணலாம். வெளியே 9 இருக்கு. பாருங்க, இங்கேயும் p p ஒரு வாட்டி எழுதிருங்க. வகுத்தல்ல இருக்கு, அப்ப கழிக்கலாம். 4லேருந்து 2 கழிச்சா 2. இனி இங்கேயும் q² இங்கேயும் q² சேமா இருந்தா கேன்சல் பண்ணிருங்க. அடுத்து இங்கேயும் r ஒரு வாட்டி எழுதிக்கலாம். கழிங்க. 3லேருந்து 2 கழிச்சா 1, அடுக்கில் 1ன்னு எழுதிக்காண்டாம். அடுத்து பிளஸ், இங்கே 2 மட்டும் தான் இருக்குது, கீழே எந்த நம்பரும் இல்லை. அப்போ அதை அப்படியே வந்துடும். இங்கேயும் p ஒரு வாட்டி எழுதிருங்க. கழிங்க. 3லேருந்து 2 கழிச்சா 1, அடுக்கில் 1ன்னு எழுதிக்காண்டாம். அடுத்து 2லேயும் q இருக்குது, 3லேருந்து 2 கழிச்சா 1. அடுத்து இங்கேயும் r² இங்கேயும் r² கேன்சல் ஆகிடும். அப்புறம் இங்கே மைனஸ் இருக்குது. அடுத்து இங்கே 5 மட்டும் இருக்குது. இப்போ பாருங்க, p² கேன்சல், q² கேன்சல், r² கேன்சல். பாக்கி 5 மட்டும் இருக்கும். அதை இங்கே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த 9 உள்ள கொண்டு பெருக்கலாமா? இங்கே எந்த நம்பருமே இல்லை, அப்போ அந்த 9 அப்படியே வந்துடும். பாக்கி இதை எடுத்து எழுதிருங்க. p² r கூட்டல், இனி 9ஐயும் 2ஐயும் பெருக்கணும். 9 2 18. பாக்கி என்னது இருக்கு? p × q. அடுத்து மைனஸ், இனி 9ஐயும் 5ஐயும் பெருக்குங்க. 9 5 45. இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளவு தான் இந்த சம்.
இனி அடுத்தடுத்த சம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.